Question number 3. The perimeter of a triangular plot is 600 meter. If the sides are in the ratio 5:12:13, then find the area of plot ன்னு கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் அப்படியே தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். ஒரு முக்கோண வடிவிலான மனையின் சுற்றளவு 600 மீட்டர். அதன் பக்கங்கள் 5:12:13 என்ற விகிதத்தில் உள்ளன எனில் அந்த மனையின் பரப்பளவை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கடைய சொல்யூஷன் பார்த்துடலாம். கிவன் என்ன, அதாவது பெரிமீட்டர் என்ன, சுற்றளவு என்ன கொடுத்துருக்காங்க, 600 மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ பெரிமீட்டருங்கிறது என்ன, சம் ஆஃப் ஆல் சைட்ஸு. ஸோ இது ஒரு ட்ரையாங்கிள் இருக்குன்னா ஏபிசி, இதோட சுற்றளவுனா இதை சுற்றி இருக்கிறது. ஸோ இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணால் அது எது சுற்றளவுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதுதான் நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கேன். பெரிமீட்டர் ஈக்குவல் டு சம் ஆஃப் ஆல் சைட்ஸு. ஸோ a + b + c ஈக்குவல் டு, அதாவது ஏபிசி இந்த 3 வேல்யூ சேர்ந்தது தான் இந்த 600 அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஆனால் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. 5:12:13 கொடுத்துருக்காங்க சைட்ஸு. ஸோ அதை நான் இங்கே அப்படியே கிவனை வந்து அப்படியே இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ 5:2 இருந்ததுன்னா அதை நம்ம எப்படி எழுதணும், 5x 12x 13xன்னு நம்ம மென்ஷன் பண்ணுவோமா. ஸோ மென்ஷன் பண்ணிட்டேன். ஸோ 5x + 12x + 13x = 600. அது எதுக்கு, மொத்த சுற்றளவுக்கு ஈக்குவல் 600க்கு. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 30x கிடைக்கும் = 600. ஸோ x = 600 / 30. இதை கேன்சல் பண்ண என்ன கிடைக்கும், 20 கிடைக்கும். ஸோ எக்ஸ் வேல்யூ வந்து எனக்கு 20ன்னு கிடச்சிருச்சு. ஸோ இப்போ வந்து இந்த எக்ஸ் வேல்யூ வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு ஒவ்வொரு சைடோட வேல்யூ என்னென்னு தெரிஞ்சிடும். ஸோ a = 5xனா 5 × 20 100, b = 12xனா 12 × 20 240, c = 13x 13 × 20 216 நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ இந்த நெக்ஸ்ட்டு ஏரியா நம்ம கண்டுபிடிக்கணும். ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா இதுதான். ஆனால் அதில் எஸ் வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும் சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ எஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்னு, a + b + c / 2. ஸோ 100 + 240 + 260 / 2ன்னு நான் எழுதியிருக்கேன். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 600. அதுதானே ஆல்ரெடி நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். a + b + c = 600. ஸோ 600 தான் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ நான் இதிலேயே கிராஸ் வெரிஃபை பண்ணியிருக்கலாம், நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்க ஆன்சர் வந்து கரெக்டுன்னு. ஸோ 600 / 2 கேன்சல் பண்ணால் 300 கிடைக்கும். ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலாவில் இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ √300 × 300 - 100 × 300 - 240 × 300 - 260. ஸோ √300 இதை மைனஸ் பண்ணால் 200, இதை மைனஸ் பண்ணால் 60, இதை மைனஸ் பண்ணால் 40. இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன கிடைக்குது, 14 crore வருது. 14 crore 40 lakhs அந்த மாதிரி வருது. 14 crore 40 lakhs வருது. ஸோ இது ரூட் ஆஃப் இது. ஸோ இது ரூட் எடுத்தோம்னா 144ன்னு வந்தாலே 12 ஸ்கொயர்டு. ஓகேங்களா, அப்போ 12 ஸ்கொயர்டு. அப்போ மீதி எவ்வளோ ஜீரோ இருக்குது, 1 2 3 4 5 6 இருக்குது. அப்போ 3 zeros போடணும். 12க்கு பக்கத்தில் 3 zeros போடணும். ஸோ அதுதான் இதோட ரூட் வேல்யூ. ஸோ ஏரியா = 12,000 m² அப்படிங்கிறது தான் இதோட ஏரியா வேல்யூ. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். புரிஞ்சுதுங்களா?